அன்பா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனா அன்பா இருக்க மாட்டோம். உண்மையான அன்பா இருப்போம், நாமளே உண்மையான அன்பா எடுத்து இருக்க மாட்டோம். அதனால அன்பென்று கொட்டு முரசைன்னு மகாகவி பாரதி சொன்னதை தலைப்பா போட்டுருங்க சார்னே. சூப்பர் சார்னாரு. ஏன் நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரைப்பட கலைஞர்கள் வராங்க, சின்ன திரையிலிருந்து வராங்க, இலக்கியவாதிகள் வராங்க, பேச்சாளர்கள் வராங்க, எழுத்தாளர்கள் வராங்க. இது எல்லாம் இந்த புத்தக திருவிழாவை சிறப்படைய செய்தது என்பதை தாண்டி இந்த 11 நாட்களும் 11 மாவட்டத்தை சார்ந்த 11 சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற ஒரே புத்தக திருவிழா இந்த திருவிழா என்று சொல்வதில் எனக்கு பெருமை. நல்லா கைத்தட்டலாம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஓ டிவியில வராரு ஈரோடு மகேஷ், அதனால நம்ம போயிடலாம், பேச்சை கேட்டுடலாம், அப்படிதானே இருக்கு. வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல, அது நல்லா புரிஞ்சுங்க. அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. வெளிச்சம் என் மேல விழுறதால மட்டும் நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள், அவர்களை விட 100 மடங்கு தாழ்ந்தவன் நான் என்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான், அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள். என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். ஒரு பலத்த கைத்தடல் அந்த கலைஞர்களுக்காக. பாரதி ஏன் அன்பென்று போட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா எடுத்துருப்பா, நீ ரெக்வஸ்ட் போட்டோகிராஃபருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எந்த புத்தக திருவிழாவிலையும் நான் பேசுறப்ப போட்டோ எடுக்கிறப்ப பெரும்பாலும் போட்டோ சரியா வரதில்லை. நான் ரொம்ப சில சமயம் நான் காமெடியா பேசுவேன், ரியாக்ஷனா பேசுவேன்னா, அன்னைக்கு ஒரு மேடையில் போய் அப்படின்னு சிரிக்காது. ஆனா உண்மையிலே நாகை குசும்பு அதிகம் தான்யா இப்படின்ட்டேன். அந்த போட்டோவை என் மனைவி பார்த்துட்டு, அங்க போயும் கையேந்திர பழக்கம் போலையா என்ன, அதாவது அதனால கொஞ்சம் நல்லா கம்பீரமா இருக்கிற மாதிரி எடுத்து விடுற. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, நீ சிரிக்கிறப்பே தெரியுது, ஓகே நல்லா எடுத்து விடுப்பா, நல்லா உனக்கு நல்ல மனைவியா வரணும் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். சும்மா காமெடிக்கு சொன்னேன், அதெல்லாம் வராது, நல்லா இருக்கும். அன்பென்று கொட்டு முரசு. ஏன் பாரதி முரசோடு அன்பை சொன்னாரு? அன்பென்று கொட்டு முரசு. ஒரு முரசு அதிர்கிற பொழுது எப்படி அதனுடைய ஒளி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ, நான் முரசறைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சப்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ, நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முரசே என்று எழுதியிருக்கிறான் நினைச்சேன். ஆஹா, கைத்தட்டி அந்த 4 அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் எல்லாரும் கைத்தட்ட அவசியம் இல்லை. புரியுறது கைத்தட்டுங்க, புரியாத கைத்தட்டாம விட்டுருங்க, பரவாயில்ல. இல்லைன்னா புரிஞ்ச மாதிரி கைத்தட்டுங்க, பிரச்சனை கிடையாது. நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு சகோதரி அவுட் கோயிங் கால்லேயே இருக்கு, பாத்திமா பைவி கட் த ஃபோன். ஆமா, எல்லாருக்கும் எனக்கு இந்த முதல்ல ஜென்ரலா சில விஷயம் பேசிடுறேன். நம்ம அன்பா இருக்கிறத தடை பண்றதுக்கான முதல் விஷயமே இதுதான். என்னைக்கு போன் வந்துச்சோ அன்னைக்கு மனுஷனும் முகம் பார்த்து பேசுற நேரம் கம்மியாயிடுச்சு. ஒரு ஐயா தம்ஸ் அப் காமிக்கிறார், உண்மையா? வீடியோ கால்ல ஆசையா பார்த்து பேசுற அதே 2 முகம் நேர்ல பார்க்கறப்ப தனித்தனியா போன்ல இருக்கு. கரெக்டா? ஒரு வீட்டில் ஏதாவது பண்டிகை விசேஷம்னா 10 பேர், முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 15 பேர் 20 பேர் பண்டிகை, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ வந்தா வீடே திருவிழா கோலமா இருக்கும், கலகலன்னு இருக்கும். பசங்க அப்படி சேட்டை பண்ணுவாங்க, வீடே சத்தமா இருக்கும். பக்கத்து வீட்டுல வந்து கேட்பாங்க, என்னங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னங்க விடிய தூங்க முடியல, வயிற்றுச்சல், அப்படி அன்பா சொல்லுவான். விடிய தூங்க முடியல, குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருந்தது, என்ன சத்தம், நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு போவாரு. இன்னைக்கு 15 பேர் இல்ல 150 பேர் ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுல செல்போன் கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா, இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி அமைதியா இருக்கான். சிரிக்கிறார். எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம பண்பாட்டோட இருக்கான். ஒரு சத்தம் கிடையாது. நான் ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்தில் எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க.
அன்பை எனக்கு யாருமே, சில பேர் சொல்லுவாங்க யாருமே என்கிட்ட அன்பா இல்லை, யாருமே என்கிட்ட அன்பா இல்லை, யாரும் என் மேல அக்கறையா இல்லை, யாரும் என் மேல கவனம் செலுத்தல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நினைக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அன்பு என்பது பெறப்படுவது அல்ல, கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பை கொடுக்க கொடுக்க 1000 மடங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். கொடுத்துருங்க. என்னுடைய வகுப்பு தோழி ஆனந்தி வந்திருக்கீங்களா? வரணிச்சு அந்த பிள்ளை வந்துச்சா வரலையா? எங்க இருக்கீங்களாமா? என்ன இருக்கோமா? ஆனந்தி வந்திருக்கீங்களா? ஒரு பிள்ளை சொல்லுது இருக்கும், அது பேரும் ஆனந்தி போல இருக்கு. சரிடி பாப்பா வருவாங்க, வரேன். இந்த இங்கே தான் வேலை பார்க்குறாங்க பக்கத்தில். சந்தோஷம். எதுக்காக கேட்டேன்னா, நான் இங்கே மயிலாடுதுறையில தான். எங்கே போறீங்க 2 பேரும்? மாஸ்கை போட்டு போனால் தெரியாதா? உட்கார போறீங்களா கிளம்புறீங்களாமா? அப்படி சொல்லிட்டு தான் பையன் பக்கு பக்குன்னு இருக்குல்ல மனசு. உட்கார போறது இப்படி இருங்கன்னு சொல்லலாம்ல. நீ பரவாயில்லம்மா, இந்த முன்னால போற பொம்பளைக்கு ரொம்ப இதுமா, அது ஒரு வார்த்தை சொல்லாம அந்த பிள்ளை போய்கிட்டு இருக்கு. ஏமா அப்படி பயமுறுத்தாம போலாம்லப்பா. இங்கதான் மயிலாடுதுறையில தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் படித்தேன். அப்ப நான் படிக்கிற காலத்தில் உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள், அந்த சகோதரிகள், அவங்க வீட்டில இருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான்கிற எண்ணத்துல தான் ஆனந்தி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதான் அன்பு. நான் ஒன்று சொல்லவா? உண்மையான அன்பு எது தெரியுமா? ஒருத்தரை அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த உலகத்தில் தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது. ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது. ஒருவன் உங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்ற அர்த்தம். அவ்வளவுதான் வாழ்க்கை. நிறைய பேர் பார்க்கிறேன், அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான். பெத்த பையன் அப்பாவை சொத்தை எழுதி தரலன்னு எட்டி உதைக்கிறான். பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சிக்கு சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க. பார்க்கிங்னு ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா தெரியுமா? இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு? இப்ப வான் கத்துனா திருமணம் அமைதியாயிட்டான். அந்த தொண்டை எந்த தொண்டைன்னு எனக்கு தெரியும். அதான் அவன் தான் எமனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே. 3 தேசிய விருதுகள் அந்த படம் வாங்குச்சு. என்ன அந்த படத்தோட மையப்புள்ளி என்ன? ஒரு கார் நிறுத்துறதுல ஏற்படுற பிரச்சனை. பார்க்கிங் இடம் உன்னோட தான் என்னோட தான் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன காமெடி அப்படின்னா, இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கலாம். அதுல MS பாஸ்கர்னு நம்ம மண்ணில் பிறந்த தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. பிரமாதமா நடிச்சிருப்பார் சார். அவரோட பெரிய ஃபேன். இப்ப வரைக்குமே தினமும் பேப்பரை திறந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையில வெட்ட போனவன் அருவாள் எடுத்து ஒருத்தன் வெட்ட போயிருக்கான். இப்ப ரீசெண்டா எனக்கு என்ன ஒரு காமெடினா, என்னைக்கு உள்ள இருக்கிற மூச்சு வெளியில போகும்னு தெரியாது. எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவான்னு தெரியாது. இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே தெரியாது. ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. நான் யோசிக்கிறேன், அன்பு 2 உலக நாடுகளுக்குள்ள இருக்கணும், 2 மாநிலங்களுக்குள்ள இருக்கணும், இல்ல 2 ஊர்களுக்கு நடுவில் இருக்கணும், இல்ல தண்ணி பிரச்சனையா 2 பகுதிகளுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல அன்புங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அண்டை வீட்டாரிடம் முதலில் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். பல பக்கத்து வீட்டுக்காரன பாகிஸ்தான்ல பிறந்த மாதிரியே பார்க்கறான். வெளியில வரப்ப சிரிக்க மாட்டான், உருன்னே போவான், உருன்னே வருவான். ஏன்? அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாது. என்ன ஆகாது? எங்க வீட்டு வாசல் முன்னாடி அவன் குப்பையை கொட்டிவிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? விடுவனா? குப்பை தொட்டியை அவன் வீட்டு வாசல் முன்னாடி வச்சான். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜேசிபி கொண்டு கொட்டிவிட்டார். எதை? குப்பைய. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஜேசிபி வச்சு இடிச்சே விட்டேன் அவன் வீட்டை.
இப்படிதான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணையா, பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன். நீ ஒண்ணு பண்றியா, பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன். இதுவா அன்பு? நான் தான் சொன்னேன், அன்பு என்பது பெறப்படுவது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். அன்பு என்பது கொடுப்பது என்ற தளத்திற்கு நீங்க நகர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று இந்த உலகம் உங்களை கொண்டாடும். ஒரு 3 நாட்கள் முன்னாடி இதே வேளாங்கண்ணி பக்கத்துல, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பக்கத்துல செருதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பட்டிமன்றம் பேசினேன், வந்து பார்த்தேன் சார். கரெக்டா 6ஆம் தேதி இரவு பட்டிமன்றம் பேசுறேன். என் கூட பேசிட்டு இருந்த ஒரு அக்கா ஜெயசித்ரா, தமிழ் ஆசிரியை. அந்த அக்கா பட்டுக்கோட்டையில பேசி முடிச்சுட்டு காலையில கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அன்று மாலை ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. பொதுவா சமீப காலமா வாழ்க்கை மீது எனக்கு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது அனுபவமா, படிப்பா, என்னன்னு எனக்கே புரியல. நிறைய கேள்விகள் வாழ்க்கை மேல வருது. அந்த அக்காவோட இறப்பு அன்னைக்கு காலை விடிய கால 2:30 மணி வரைக்கும் கலகலன்னு சிரிச்சு பேசிய ஒரு மனுஷி அன்று மாலை 7:30 8 மணிக்கு உயிரோடு இல்லை என்கிற செய்தி என் இதயத்தை கனக்க செய்தது. என் அருமை நாகை மக்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யார் வாழ்க்கை எப்பொழுது விடை பெறும் என்று யாருக்கும் தெரியாது. விடை பெறுகிற காலத்திற்கு முன் தயவு செய்து முடிந்தவரை சக மனிதன் மனதில் இடம் பிடிக்க அன்போடு இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அன்பா இருங்க. யார் எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு கேஸ் நடக்குது கோர்ட்ல கேஸ் நடக்குது, சாட்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷி, பாட்டி, கிழவி, அதை விசாரிக்கணும். வக்கீல் வந்து சொல்றாரு, ஆயா பாட்டி உன்னை பத்தி சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, என்னை பத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை பத்தி சொல்லவா? வக்கீல் பார்த்திருக்கார், நீ எப்பேற்பட்ட களவாணி பையன் எனக்கு தெரியும். சின்ன வயசுல அவ்வளவும் திருடிட்டு ஓடி போயிருவேன். என் வீட்டிலே ஒரு சொம்ப திருடி இருக்க, கடைசியில கோயில் உண்டியில உடைச்சு பணத்தை எடுத்த, ஊர்க்காரன் அடிச்சு விடுவான்னு உங்க அப்பா வெளியில கொண்டு போய் படிக்க வச்சான். இன்னைக்கு நீ வக்கீலா வந்திருக்க அப்படின்னு பக்குன்றுச்சு அவருக்கு. நம்மால் இப்படி நல்லா இல்ல. அவர் சொல்லியிருக்கார், அந்த அந்த வக்கீல் எதிர்கட்சி வக்கீல தெரியுமான்னு இருக்கார். அவனை தெரியாதா? 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன், ஊர்ல ஒரு பொம்பளையை விட்டு வைக்க மாட்டான். இப்ப கோட்டு போட்டு ஜம்முன்னு நிக்கிறான். ஜட்ஜு டப்பு டப்புன்னு டேபிளை தட்டி, கோர்ட் 1/2 மணி நேரம் கழித்து கூடுகிறது அப்படின்ட்டு 2 வக்கீலையும் அவர் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. 2 வக்கீலும் போயிருக்காங்க. நீ கேஸில் என்ன பாயிண்ட் வேணா வெயி, 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் கோர்ட் ஆரம்பிக்கிறப்ப இந்த வக்கீலை தெரியுமான்னு கிளவிக்கிட்ட கேட்ட உங்க 2 பேரையும் தொலைச்சு விடுவேன் இருக்கார். நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க பேச்சுக்கு செவி சாய்த்து கொண்டே இருந்தால் நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதை முதலில் நினைச்சுங்க. அன்பா இருக்கிறதுக்கு எது தெரியுமா தடை பண்ணும்? அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, அவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழவே முடியாது. அண்மையில் ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்போரா ஜஹாகிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு முதியவர் நிவ்ருத்தி ஷிண்டேன். அவருக்கு 93 வயசு. அவங்களுடைய மனைவியோட அவர் நடைப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கார். அவங்க மனைவி பேர் சாந்தாபாய். அவருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய மனைவிக்கு தங்க சங்கிலியில தாலி வாங்கி தரணும்னு. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்கிற ஒரு பெரிய மனிதர்கள் கூட்டம் இங்க இருக்கு, நம்புங்க. தினம் தினம் தங்க விலை ஏறுது. நான் இங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டி கேட்கிறேன், தினமும் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு கவலையா இருக்கு. கை தூக்குங்க, நல்லா கை தூக்கலாம், தப்பே கிடையாது. இவ்வளவு பேர் கை தூக்குறீங்கல்ல, கை கீழே போட்டுருங்க. தினமும் தங்க விலை ஏறுது, அது கவலையா இருக்கு. இவ்வளவு பேர், இவ்வளவு அக்காக்கள் அண்ணன்களை கை தூக்கி இருக்கீங்கல்ல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், டெய்லி தங்கம் வாங்குறோமா? இதுதான் மனுஷன் சந்தோஷமா இல்லாம போறதுக்கு காரணமே. அந்த சிஸ்டர் கை தட்டி சிரிக்கிறாங்க. ஆமாம்பா, எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா அழுவுது, டெய்லி இப்படி ஏறினா நான் என்ன பண்ண, ஏன்க்கா வாங்க போறியான்னு.
டெய்லி நியூஸ் தான் கேட்பேன். நியூஸ் கேட்டே இவ்வளவு கவலையா? ஆமா. ஏன் இவ்வளவு கவலை தெரியல. சந்தோஷமாவே இருக்க முடியல தம்பி. சில பேர் கவலைப்பட எதுவுமே இல்லைன்னு கவலைப்படுவான், பார்த்துருக்கீங்களா? சில பேர்ட்ட சோகமா இருந்தேன்னா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஒன்னு சொல்றேன், இருக்கிற அத்தனை பேருக்கும் எவனாவது சோகமா இருந்தானா ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்டுறாதீங்க. அவன்கிட்ட போய் விவரம் இல்லாம தெரியாத ஆள்கிட்ட உங்களை சோகமாக்கிடுவான். எனக்கு நடந்தது உனக்கு நடந்திருந்ததுன்னா நீ செத்தே போயிருப்பேன்பா. அவரு 93 வயது முதியவர் தன் மனைவிக்கு தாலிக்கு தங்கச்சங்கிலி வாங்கணும்னு போயிருக்காரு. கரெக்டா இருக்கு ஆடியோ, அப்படியே வச்சிருக்க, வால்யூம் ஏத்த வேண்டாம். கடைக்குள்ள போயிருக்காரு. கடைக்கு வெளியில அவர் நிக்கிறப்ப அந்த கடைக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, சத்ரபதி சம்பாஜி நகர்ல அந்த அந்த இது கடை இருக்கு, ஏதோ யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு அந்த 2 தம்பதிகள் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கும். ஏங்க நான் ஒன்று சொல்றேன், தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான மொழி உலகத்திலேயே கிடையாது. தமிழ்ல தான் சொன்னா உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னா, ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்க இப்படிதான் எடை போட்டுறாதரான்னா, வந்து நின்னவங்க பிச்சைக்காரங்க கிடையாது. அவர் வாங்கணும்னு வந்திருக்காரு. அப்புறம் விவரம் தெரிஞ்சு உள்ள விட்டுருக்காங்க. இவர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கடையோட ஓனர் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு வெளியில வந்து என்னன்னு கேட்டிருக்காரு. அப்பா, என் பொண்டாட்டிக்கு வந்து தாலிக்கு தங்க சங்கிலி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு 1120 ரூபா தான் இருக்கு. எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ கிராம் ரேட்டுன்னு கவலைப்பட்ட பொம்பளைங்களுக்குலாம் தெரியும். 9400 300 ஏதோ வந்துருச்சு. 1120 ரூபா தான் இருக்கு, எனக்கு ஒரு செயின் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யோ பெருசு விவரம் இல்லாம இருக்க, ஒரு கிராமே 9000 ரூபா, 1000 ரூபாய்க்கு தங்கத்தை இழுத்துன்னு இப்படி ஒட்டிக்கலாம், அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த நகைக்கடை ஓனரு. எதனால உங்க மனைவிக்கு தங்கம் வாங்கி தரணும்னு நினைச்சீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, இது நாள் வரை என் மனைவிக்கு நான் எதுவுமே செய்ததில்லை, இவ்வளவு நாட்கள் நான் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து ஏதாவது வாங்கி தரலான்னு நினைச்சேன், அவருக்கு தங்கச்சங்கிலி பிடிக்கும் தெரியும், அதனால கடைக்குள்ள வந்தேன் இருக்கார். அவர்களுடைய அன்பை பார்த்து வியந்து போய், இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக்குங்க, அவர்களுடைய அன்பை பார்த்து வியந்து போய். நான் ஒன்று சொல்லவா, எதுவுமே வாழ்க்கையில இல்லைன்னா கூட புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம். ஆக்சுவலா எதுவுமே இல்லைன்னா தான் சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்கு. ஏதாவது வந்தாதான் பத்தலை 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 பத்தலைன்னு அலையறான் கிடந்த மனுஷன். ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேங்கிறான். 1 பவுன் செயின் வந்துச்சா சந்தோஷமா போட்டு அந்த அம்மா போகாத, அந்த ஆள் போக மாட்டார். 2 பவுன் நினைச்சேன், நமக்கு வாட்சது இவ்வளவுதான். எங்க அப்பா வீட்டில் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, 1/2 பவுன் பண்ணிருப்பேன் அந்த ஆள். என்ன இவரு, எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணுங்களை கேட்டாங்க, போக வேண்டியதானே, 1 ரூபாய கேட்கல இந்த பயல. இப்படி மாறி மாறி குறை சொல்ல தானே தயாரா இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை அந்த அன்பின் மூலமாக கண்ணீரோடு சேர்ந்து வந்த அந்த துளிகளும் வார்த்தைகளும் அந்த ஓனரை ஒரு நிமிஷம் அப்படி அசைய வச்சு, அவர் என்ன தங்க சங்கிலி பார்த்தாரோ அந்த தங்கச் சங்கிலியை இலவசமா கொடுத்து அந்த அந்த ஐயா அந்த முதியவர் காசை கொடுத்துருக்காரு, வச்சுக்கோங்கன்னு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு இருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த 2 பேருடைய உங்கள் இருவருடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு போதும், நாங்கள் பல தலைமுறை நன்றாக வாழ்வோம்னு. அப்பயே அந்த அதாங்க நேர்மைங்கிறது. எளியவர்கள்ட்ட தாங்க நேர்மையா இருக்கும். அப்பயே அவர் உடலை நீங்க வாங்கியே தீரணும்னு சொன்ன அந்த 1120 ரூபாயில இருந்து ஒரே ஒரு 20 ரூபா மட்டும் உங்களோட பிளஸ்ஸிங்ஸா கொடுங்க, ஆசீர்வாதமா கொடுங்கன்ட்டு அந்த தங்க சங்கிலி அவர் பரிசா கொடுத்தாரு. அந்த வீடியோ இணையத்தில் அவ்வளோ வைரல் ஆனது. நான் சொல்றேன், யாரென்றே தெரியாத ஒருவரிடம் நீங்கள் காண்பிக்கிற பரிசுத்தமான அன்பை இந்த உலகமே கொண்டாடும்னு பேச்சினுடைய ஆரம்பத்தில் சொன்னனே, உண்மையா இல்லையா? உண்மை. நடக்கும். அன்பா இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த மேஜிக் நடக்கும். மிகப்பெரிய இன்னைக்கு ரக்ஷா பந்தன், கரெக்டா? தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சது. காலேஜ் படிக்கிறப்ப ரக்ஷா பந்தன் எப்பன்னு தெரியும், அன்னைக்கு லீவ் போட்டுருவோம்.
ஐயோ ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மாப்பிள்ள, நான் இன்னைக்கு காலேஜ் கிளம்பி போகிறேன். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், எங்கே போகிற? காலேஜா? இன்னைக்கு ரக்ஷாபந்தன்ரா மச்சான், நான் போல. அப்படி இருப்போம். எந்த பிள்ளையும் நம்மளுக்கு ராக்கியே கட்டிடக்கூடாது. நமக்கு நினப்பு ஆணழகன் ஒரு ஒன்று பார்க்காது. நம்ம நினப்பு அப்படி. இன்னைக்கு ராக்கி ரக்ஷாபந்தன் அப்படின்னோட, இன்னைக்கு வந்து நான் தஞ்சாவூரில் தங்கி வந்தேன். சார்ட்ட சொன்னேன், தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப ஃபேமஸான கடை இல்லை ஸ்வீட்ஸ்லாம். அவங்க வீட்டுக்கு அந்த சகோதரி ஜெயலட்சுமியும் அவங்க கணவர் பிரதீப்பும் கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணா வாங்கண்ணா, ரக்ஷாபந்தன் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க வாங்கன்னு ராக்கி கட்டி விட்டு, அவங்க முறைப்படி நீளமான ஒரு குங்குமம் போட்டு விட்டு வெளியில் வரேன். ஒரு பையன் ஹிந்தியில் என்கிட்ட பேசுகிறான். நான் சொன்னேன், டேய் கெட்டப் தான் இப்படி, பையா பையா. நம்மளுக்கு ஹிந்தியில் பையாவை தவிர ஒன்றும் பையா. ஹிந்தியில் பையா, கரம்பாணி, தண்டாபாணி, இதுதான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனால. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப பிஜி சுப்பிரமணிய சர்மா அண்ணன், சுப்பிரமணிய அண்ணன் சொல்கிறாப்புல, மணி அண்ணன் சொல்கிறாப்புல, அவங்க அப்பாவை பற்றி வியந்து வியந்து சொல்கிறாப்புல. ஒரு அற்புதமான அனுபவம் இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு கிடைச்சது. அவங்க அப்பா தஞ்சாவூர் ரயிலடி கிட்ட கடையை போட்டு சக்சஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கார். இவர் தொழிலுக்கு வர ஆரம்பிச்சோன்னே தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட பிறகு பாருங்க ஒரு கடை, அந்த கடையை ஒரு சின்னதாக ஆரம்பிக்கிறார். தீபாவளி அப்போ திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குமா ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவர் கடை ஆரம்பித்த அந்த தீபாவளி அப்போ கூட்டம் அதிகமாகி நைட்டு 8 மணிக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் தீர்ந்து போச்சான். அடுத்த வர அத்தனை பேர்ட்டையும் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லி அமைச்சு கடையை மூடினாங்களாம். அதனால அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்ன பண்ணாராம், ஒரு யோசிச்சு ஸ்வீட்ஸை வாங்கி ஏற்றிடணுன்ட்டு நிறைய ஸ்வீட் போட்டு ஃபுல் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டாங்களாம். வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போதும். அப்பா வந்து டே வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வழி நெடுக கூட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு முறை சுற்றி பார்த்தாராம் அவங்க அப்பா. பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நீ என்ன பண்ணு, கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துருன்னாராம் 8 மணிக்கு. இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாராம். அப்பா என்னப்பா அப்படின்னாராம். பழைய காலத்திலாம் அப்பாட்ட அதிகமாக பேச முடியாது. 40 வயசை கடந்தவங்களுக்கு 30 வயசை கடந்தவங்களுக்குலாம் தெரியும். அப்பாட்ட அவர் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், ரிசீவ் தான் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் அப்பாட்ட என்னப்பா அப்படிலாம் பேசுனா காது கிழிஞ்சு 5 நிமிஷம் ஆயிருக்கும், வாய் உடஞ்சி 5 நிமிஷம் ஆயிருக்கும், இல்லைன்னா அம்மா சூடு போட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கும். என்ன வேணா சொல்லு, அந்த ஆளை ஏதாவது சொன்ன தொலைச்சு விடுவேங்க அம்மா. அப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில். மனைவியெல்லாம் அப்படி இருந்தாங்க, புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி. அப்போ புருஷனும் அப்படி இருந்தார், அது வேற விஷயம். கடையை மூட்டு வான்னு சொன்னேன்னாராம். இவருக்கு மனசு பாரமா, இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கு, கடையை மூடிட்டு வான்னு சொல்றாருன்னு அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு கடையை மூடிட்டு இவர் போயிட்டார். அவங்க பாட்டு வீட்டில் அவங்க பாட்டு வழக்கம் போல திருவிழா கோலமா தீபாவளிலாம் கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் காலையில் போய் கடையை தர அப்படின்ட்டு இவரு கூட வந்தாராம். இவர் வர்றப்ப மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற இனிப்பு விற்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து, அண்ணே ரொம்ப நன்றினே, அண்ணே ரொம்ப நன்றினே, நீங்கள் கடையை மூட்டிங்க, எங்கள் கடையிலலாம் சேல்ஸ் நல்லா போச்சு, சூப்பர்ண்ணே, நன்றினேன்னு சொன்னாங்களாம். உடனே அப்பா சொன்னாராம், நேற்று கடையை மூட சொன்னதற்கான காரணம் இதுதான். நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடை வீதியில் நம் கடை ஒருபோதும் இருக்காது. எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாக இருப்பாய், அவர்களும் நன்றாக இருப்பார்கள். அவர் சொல்றப்பயே கண்கள் அப்படியே தண்ணீர் தேங்கி நிற்கிது அப்பாவை பற்றி. அவர் சொல்றாரு, சார் நான் அப்பாவை பற்றி பேசினா பிரேக் போடாத பைக் மாதிரி சார் போயிட்டே இருப்பேன், நிறுத்த முடியாது சாருங்கிறார். எப்படி ஒரு அன்பு பாருங்களேன். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே இருக்கும். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், நாம மட்டும் நல்லா. கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி நகை வாங்கினா வீடு வாங்கினா சொல்ல மாட்டாங்க. ஒரு அக்கா சொல்லுது, சொல்லி பாரு, ஏன் சொல்ல, கண்ணு வச்சிருவாங்க. வீடு வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் கேட்கிறாரு, தம்பி சொல்றான், கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன், பார்த்தேன், அதை அப்படியே முடிச்சிட்டேன். ஓ, சொத்தின் மீது, பணத்தின் மீது, நகையின் மீது, அதிகாரத்தின் மீது, புகழின் மீது உங்களுக்கு ஆசை வருகிற பொழுதெல்லாம் உங்கள் அன்பு தோற்றுக்கொண்டே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை. அன்பை குழி தோண்டி புதைத்து விட்டு வருகிற பணம்
ஒருபோதும் உங்களிடம் தங்காது என்பதை முதலில் நம்புங்கள். புரியுதா? வாழ்க்கை அதுதான். எதை விதைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கணும். எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நீங்க நினைச்சது முளைக்காது, நீங்க நினைச்சது முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். நல்லதை விதைங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை அவ்வளவுதானே சார். ஒண்ணு இல்லை சார், கொல்லிமலை பக்கத்துல ஒரு அரசு உயர்நிலை பள்ளி, நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு கிராமம். அங்க இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிற குழந்தைங்க ஒரு 4-5 குழந்தைங்க, கேர்ள்ஸ், பெண்கள், பெண் குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து அன்னாச்சி பழத்தை அறுவடை செய்கிற கருவியை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசு கிடைச்சது. ஓகேவா? அந்த புள்ள சத்தியான ஒரு புள்ள, அதான் டீம் லீடர். அந்த புள்ள பேட்டி கொடுக்குது, அசந்து போனேன் பார்த்துட்டு. மினிஸ்டர் கேட்கிறாரு, ஏன்பா அந்த எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அது சொல்லுது, சார் நாங்கள் கொல்லிமலை ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கோம். அண்ணாச்சி பழம் அறிவிடு பண்றப்ப விஷப்பூச்சி கடிச்சிரும், பாம்பு கடிச்சிரும், எல்லாருக்கும் சிரமமா இருக்கும். அதனால இந்த கருவியை கண்டுபிடிச்சோம். எதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிங்க? சும்மா 4-5 சாமா அது இதுன்னு வச்சு ஒரு 400-500 ரூபாய்க்கு அந்த ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருச்சுங்க. எத்தனாவது படிக்கிற குழந்தைங்க? அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள். அண்ணாச்சி பழ அறுவடை கருவி. அதுல ஒரு புள்ள, அந்த சத்தியாங்கிற புள்ள சொல்லுது, எங்க அம்மாவே பாம்பு கடிச்சிருச்சு, நான் பயந்து போனேன், எனக்கு அம்மா இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். இதே மாதிரி மற்ற குழந்தைங்களோட அம்மாவை பாம்பு கடிச்சு ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்பதான் நாங்கள் யோசிச்சு எங்க ஆசிரியர் உதவியோட இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சோம். எங்க ஆளுங்க பகல்லையும் வேலை பார்ப்பாங்க, வெயிலையும் வேலை பார்ப்பாங்க, நைட்லையும் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. நைட்ல வேலை பார்த்து ரிட்டர்ன் வரப்ப அவங்ககிட்ட செல்போன் கிடையாது, வெளிச்சம் இருக்காது, தடுமாறி கீழே விட வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் பூச்சி கடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கருவிலேயே டார்ச் லைட் இணைச்சிருக்கோம். பகல்ல வேலை பார்த்தாங்கன்னா இந்த கருவிலேயே ஃபேனை இணைச்சிருக்கோம். அதை வச்சு அவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கலாங்குது. ஆச்சரியப்பட்டு போனேன். நான் சொன்னேன், யோ, தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை மாதிரி உலகத்தில் அறிவு வேறு யாருக்கும் கிடையாது, நம்பி சொல்லலாம். அந்த குழந்தை யோசிச்சு பாருங்களேன், அன்பென்று கொட்டுமுரசேன்னு எங்க அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நான் இனிமேல் அந்த வேலைக்கே போகாதம்மா, வேற ஏதாவது வேலைக்கு போமான்னு சொன்னா அந்த சகோதரி வேறு, அந்த சூழல் வேறு. எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த அம்மாவுக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பெண் குழந்தை யோசிச்சுல. இதுதான் அன்பென்று கொட்டுமுரசை, இதுதான் வாழ்க்கை. அதுல இன்னொரு டீம்ல இருக்கிற பிள்ளை சொல்லுது, ஃபியூச்சர்ல சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி சார்ஜுக்கு ஏத்திக்கும், அதை இப்ப ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்குது. என்னங்க வாழ்க்கை? இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவு மட்டும்தான் வாழ்க்கை. என்ன வேணா உங்களால சாதிக்க முடியும், அன்பு உங்க கையில் இருந்துச்சுன்னா. அன்புங்கிற ஆயுதம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்க குழந்தைகளோடு வந்த பெற்றோர்கள் இருக்கீங்களா? கை தூக்குங்க. குழந்தைகளோடு வந்த பெற்றோர்கள் நல்லா கை தூக்கணும். ஒரு பய தூக்குறான், நீ தானே பெத்த தூக்கு. அந்த அம்மா உட்காந்துருக்கு அப்படியே. இன்னொருத்தர் கையை தூக்குறாரு, அவன் கீழே போற வைக்கிறான், தூக்காத நீ பெற்றோர் இல்லை. நிறைய பேர் பெற்றோர்னா அம்மா நினைச்சுக்கிறான். டே, அப்பா வந்தாண்டா பெற்றோர் ஆதார் கார்டுல. ஆமா, இந்த அம்மா மாதிரி அன்பை பகிர்வதற்கு உலகத்தில் வேற யாருமே கிடையாது. இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் சாயல்ல, அதாவது தன்னுடைய குழந்தையினுடைய சாயல் இருக்கிற பெண்ணோ ஆணோ, இப்ப பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு இருந்ததுன்னா அது மாதிரி பொண்ணு மாதிரியே பார்க்குற பொம்பளை பிள்ளைங்களை, பையன் இருந்தானா பையன் மாதிரியே பார்க்குற ஆம்பளை பசங்களை கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. வா, பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்க, பார்க்க என் பையன் மாதிரியே இருக்க, சாப்பாடு போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சோ விஜயகுமார்னு ஒருத்தர் எழுதினது. இந்த கவிதையை சொல்லிட்டு இதை ஏன் சொன்னேங்கிறதுக்கான காரணத்தையும் நான் பகிர்றேன். பித்த வெடிப்பில்லாமல், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள் இந்த கவிதையை நல்லா காதுல உள்வாங்கிக்கோங்க. பித்த வெடிப்பில்லாமல் அம்மாவின் கால்களை காண முடியாது. அம்மா காலை பாருங்க, பாதத்துல பித்த வெடிப்பு அப்படி இருக்கும், கோடு கோடா கோடு கோடா கிடக்கும். அவளால் மருதாணி வைத்துக் கொள்ள முடியாது. மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பாள். மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பாள். மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பாள் என்பதால் எண்ணெய் சிக்கான கூந்தலை அவளால் சிலுப்பி விட முடியாது. வசீகரத்திற்கான, நல்ல வார்த்தையை உள்வாங்கிக்கங்க, வசீகரத்திற்கான
எந்த அலகுகளுக்குள்ளும் அடங்காதவள் அம்மா. வசீகரத்திற்கான எந்த அலகுகளுக்குள்ளும் அடங்காதவள் அம்மா. அந்த கடைசி வரிதான் அழகு. அம்மா என்பதாலேயே அவள் வசீகரமாக இருந்தாள். எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மா தான் பேரழகிய உலகத்தில். இப்போ நான் எதனால் சொல்கிறேன் இந்த கவிதைங்கிற இன்சிடெண்ட்டுக்கு வரேன். அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்தது. பயணம் செஞ்ச ஒரே ஒருவரை தவிர மீதி அத்தனை பேரும் இறந்து போனார்கள். அந்த விமானம் அருகில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ விடுதியில் போய் அப்படி குத்தி நின்றுச்சு. கரெக்டா? அதுல இருந்தவங்களே இறந்து போனாங்க. நிறைய பேர் தீக்காயம் பட்டாங்க. அதுல மனிஷாங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய 8 மாத குழந்தை தியான்ஷோடு அங்க இருந்தான். தீ பரவி சுற்றிலும் தீ காடா மாறிடுச்சு. அவருடைய கணவர் அங்க முதுகலை மருத்துவ படிப்பு படிக்கிற ஒரு மனிதர் கூட இல்லை. இந்த அம்மா, நான் ஒன்று சொல்லவா, அந்த அம்மாவுக்கு பக்கத்து கடைக்கு போறதுன்னா என்னன்னு கூட தெரியாது. சில அம்மாக்களுக்கு பேங்க்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு தெரியாது. சில அம்மாக்களுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது. சில அம்மாக்களுக்கு ஹோட்டல் போய் சாப்பிட தெரியாது. சில அம்மாக்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் கடுமையான சூழல்னு ஒன்று வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை அந்த அம்மாவை தவிர வேறு யாரும் காப்பாற்றவே முடியாது. அவள் தான் அம்மா, அவள் தான் தாய். அந்த மனிஷாங்கிற தாய், தியான்ஸ்கிற பையன் 8 மாச குழந்தை, அந்த பையனை காப்பாற்றணும்னு என்ன பண்ணுது, அந்த அம்மா மார்போடு அவனை அணைச்சிக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த தீ பிழம்புக்குள்ள ஓடி வெளியில போயிடணும்னு போகுது. அந்த அம்மா 25% தீக்காயத்தோட வெளியில போகுது. அந்த குழந்தை 8 மாச குழந்தை இல்ல, பிஞ்சு குழந்தை இல்ல, பிஞ்சு மண் இல்ல, 36% தீக்காயத்தோட அந்த குழந்தை வருது. ஐசியூல அட்மிட் பண்றாங்க. அவசரமாக சிகிச்சையை மேற்கொள்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய காயம் ஆறுவதற்கு நேரம் ஆகுது. ஏன்னா குழந்தை சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை. அப்ப மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த குழந்தையினுடைய காயம் ஆறணும் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க தோல் தானம் செய்யணும். அப்பதான் அந்த குழந்தையினுடைய தீக்காயம் ஆறும்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என் குழந்தையினுடைய உடல் நன்றாக இருப்பதற்கு என் உடலையே எடுத்துக் கொள்ளுங்கள், நான் தோல் தானம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு அந்த தாய் சொல்றாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கிற தலைமை மருத்துவர்கள்லாம் அந்த தாயினுடைய அந்த எண்ணத்தை நினைத்து, தைரியத்தை நினைத்து வியந்து போகிறார்கள். அண்மையில் தீக்காயம் பட்ட அந்த சகோதரியினுடைய புகைப்படமும், அந்த 8 மாத சிகிச்சை முடிந்து வந்த அந்த 8 மாத குழந்தையினுடைய புகைப்படமும், அருகிலேயே அவர் கணவர் சிரித்துக் கொண்டிருக்கிற புகைப்படமும் வெளியானது. எல்லோரும் அந்த புகைப்படத்தை கண்ணீர் மல்க பார்த்தார்கள், நிகழ்ச்சி அடைந்தார்கள், கொண்டாடினார்கள். ஒரு ஆண்மகனாக என்னால் உணர முடிந்தது, அந்த புகைப்படத்தில் ஒரு ஆண் சிரிப்பதற்கு ஒரு பெண்ணினுடைய தைரியம் மட்டும்தான் காரணம் என்பதை உணர முடியும். இவ்வளவுதாங்க அன்பு, இவ்வளவுதான் அன்பு. ஒரு கனமான நம்ம வரலாம், பேசலாம், பேசுறப்ப நம்ம நகைச்சுவை பேசலாம், நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா போன தடவை நாகப்பட்டினம் புக் ஃபேர்ல யுகபாரதி என்னோட கவிதைகளை ஒன்னொன்னா சொல்றப்ப நீங்க கை தட்டின விதமும் கொண்டாடின விதமும் எனக்கு மெய்சில் இருக்க வச்சது. நான் ஒன்னு சொல்லவா, எவ்வளவு வேணா உங்களை சிரிக்க வைக்கலாம், ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப ஏதாவது 2 விஷயத்தை ஈரோடு மகேஷ் சொன்னாரு அப்படின்னு உங்க இதயத்துல சுமந்து போனீங்கன்னா அதுதான் என்னுடைய பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? அன்புதானே.